நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எனக்கு பதிலாக இயேசு. இன்றைய வேதாகம பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 வரை 18 வசனங்கள். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவித்தலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். குறிப்பு வசனம்: கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18. 20 வயது செல்வந்தன் ஒருவன் தன் நண்பர்களுடன் கார் பந்தயத்தில் ஈடுபட்டு இருந்தபொழுது பாதசாரி மீது மோதியதால் அவர் மரணமடைந்தார். அந்த இளைஞனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் நீதிமன்றத்தில் ஆஜரானவர் பின்னர் சிறை தண்டனை அனுபவித்தவர். குற்றத்தை செய்த ஓட்டுநருக்கு மாற்றாக வந்தவர் என்று சிலர் எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சில நாடுகளில் நடக்கிறது. அங்கு மக்கள் தங்கள் குற்றங்களுக்காக தண்டனை பெறுவதை தவிர்க்க தங்களைப் போலவே தோற்றமளிக்கும் பிறரை வாடகைக்கு அமர்த்துகின்றனர். இது அவதூறும் மூர்க்கமுமான செயலாக இருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நமது சார்பில் மாற்றாக ஆனார். மேலும் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். தேவனின் பாவமற்ற பலியாக அவரை விசுவாசிப்பவர்களின் பொருட்டு கிறிஸ்து துன்பப்பட்டு ஒரே தரம் மரித்தார். நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அவர் சிலுவையில் தம்முடைய சரீரத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இன்று ஒரு குற்றவாளிக்கு மாற்றாக சில பணத்தை பெற ஒப்புக்கொள்ளும் ஒரு நபரை போல் அல்லாமல் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு நம்பிக்கையை அளித்தது. அவர் தாமாகவே விருப்பத்துடன் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள இடைவெளியை அகற்ற அவர் அவ்வாறு செய்தார். இயேசு நமக்கு பதிலாக மரித்ததின் மூலம் மட்டுமே தேவையில் உள்ள பாவிகளாகிய நாம் அன்பான தேவனுடன் ஒரு உறவை பெற முடியும் மற்றும் முழுமையாக அவருடன் ஆவிக்குரிய உறவை பெற முடியும் என்ற இந்த ஆழமான சத்தியத்தில் நாம் மகிழ்ச்சி அடைவோம், ஆறுதலையும் நம்பிக்கையையும் அடைவோம். கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியுள்ளது? அவர் சிலுவையில் மரித்ததால் நீங்கள் தேவனோடு உறவு கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதின் அர்த்தம் என்ன? அன்புள்ள இயேசுவே, நான் தேவனை அணுகுவதற்கு என் சார்பில் மரித்ததற்கு நன்றி.